ஓகே, இப்போ வந்து எஸ்எல்என்சி 8 ஹார்ட் கொஷின்ஸுக்கான கடைசி ரெண்டு கேள்வியையும் பார்ப்போம். முதலாவது 3x3, அதாவது 3x3 கட்டங்கள் கொண்ட டிக் டோக் டோஸினை இருவர் விளையாடுகின்றனர். ஒரு வீரர் குரோஸை பயன்படுத்துகிறார், மற்ற வீரர் வந்து டொட்டை பயன்படுத்துகிறார். அதான் இதில் பிரிண்ட் பண்ணப்படையில் ஒருவர் நிறை வழியாகவோ அல்லது நிழல் வழியாகவோ, நிறை என்றது இது இப்படியா இருக்கிறது, நிழல் என்றது நிலைக்குத்தான் இருக்குது, அல்லது மூளை விட்டம் வழியாக, மூளை விட்டம் என்றது இந்த வழியாக மூன்று குரோஸினையும் அல்லது மூன்று டொட்டினையும் பெறுகிறாரோ அவரே வெற்றியார். போட்டி வெற்றி தோல்வி என்று முடியுமாயின் எத்தனை தடவைகள் ஆட்டம் இடம்பெற்றிருக்கும்? அப்படின்னா ரோவில முடிஞ்சு இரு வீரர்கள் மொத்த ஆட்டங்கள் எண்ணிக்கை கேள்வி. ரோவில முடிஞ்சிட்டு அப்படின்னா கேள்வி என்னண்டா எத்தனை ஆட்டங்கள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, முதலாவதா ஒரு ஆள் வந்து இதுல க்ரோஸ் போடுறார், கலரை யூஸ் பண்றேன். ஒரு ஆள் க்ரோஸ் போடுறார், அடுத்தவர் டோட் போடுவார், எங்கேயோ ஒரு இடத்துல போடுவார், இதுல போடுறாருன்னு வெப்பம். திரும்ப இவர் க்ரோஸ் போடுறாரு இங்க. அப்ப அடுத்தது வந்து இவர் வந்து இதுல டாட் போட்டா தான் இவர் க்ரோஸ் போட்டவர் வெற்றி பெற மாட்டார். அப்ப இப்போ டாட் டாட் போட்டாச்சு, அடுத்தது க்ரோஸ் போடணும். இப்ப அடுத்த க்ரோஸ் வந்து இவர் தான் வெல்றதுக்காக தான் போடுவார். இப்ப அடுத்த இஞ்சாம் போட்டா டாட் இஞ்சாம் போடணும், இல்லாட்டா அவர் வெண்டுடுவார். ஆனா டாட் இங்க போட்டா இவர் வெண்டுடுவார்ன்னு தெரியும். அதால க்ரோஸ் என்ன செய்வார்ன்றா இதுல போட மாட்டார் க்ரோஸ. அவர் வந்து இங்க தான் போடுவார். ஸோ க்ரோஸ் இங்க போட்டா டாட் அடுத்தது என்ன செய்வார்ன்றா இங்க போட பாப்பர் அல்லது இங்க போடுவேன். இங்க தான் போடுவேன், இங்க போடாமட்டா க்ரோஸ் போட்டு வந்துடுவேன். அவன் இங்க தான் டாட் போடுவேன். இங்க டாட் போட்டா க்ரோஸ் வந்து இங்க டாட் போடக்கூடாது என்றதால க்ரோஸ் அதில் போடுவாரு. போட்டா இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல டாட் க்ரோஸ் தொடங்கினது, இப்போ க்ரோஸ் கடைசியாக போட்டுரு, அடுத்த டாட் போடணும், டாட் இங்க போடுவார். போட்டா க்ரோஸ் இங்க போடுவார். இதில் யாருமே வெற்றி பெறையில்லை, வெற்றி தோல்வி என்று முடிஞ்சிருக்கு. தொடங்கினது க்ரோஸ், மொத்த ஆட்டங்கள் எண்ணிக்கை கேள்வி. க்ரோஸ் ஒருக்கா போட்ட டாட் 9 இருக்குது மொத்தம். டாட் போடுற ப்ளஸ் க்ரோஸ் டாட் க்ரோஸ் டாட் க்ரோஸ் என்று பார்த்தா மொத்தம் 9 தரம், 9 பாக்ஸ் இருக்குது, 9 தரம் போட்டிருக்கு. ஆகவே விடை வந்து 9. இப்போ இதே கேள்வி கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல. மீனா மற்றும் அப்துல் டிக்டோஸ் விளையாடினா மீனா க்ரோஸை பயன்படுத்துகிறா, அப்துல் டொட்டை பயன்படுத்துகிற. எவரொருவர் நிறை வழியாகவோ அல்லது நிழல் வழியாகவோ அல்லது மூலைவிட்டம் வழியாகவோ மூன்று க்ரோஸினையும் அல்லது மூன்று டொட்டினையும் பெறுகிறாரோ அவரே வெற்றியார். படத்தில் காட்டப்பட்ட நிலையில் மீனாவினுடைய முறை வருது. இப்ப இப்படி இருக்கேக்க ரெண்டு க்ரோஸ் ரெண்டு டாட் இந்த படத்துல இருக்கிற மாதிரி இருக்கேக்க மீனாவினுடைய முறை வருது. மீனா போடுறது க்ரோஸ், மீனா க்ரோஸ் போட வேண்டிய டேர்ன். இப்ப மீனா நிலையாண்டா அடுத்த மீனா வந்து போடுற க்ரோஸ் தானே, அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கீழே வந்து கீழே இருந்து போவோம். விடைய விடைய எது சரி என்று மீனாவினுடைய முறை வருது. கேள்வி என்னண்டா இந்த 5 ஆப்ஷன்ல எது சரி. கடைசியை பார்ப்போம். அடுத்த ஆட்டமா குரோசினை கடைசி நிலை நடு சதுரத்துக்கு அனுப்பணும் வெல்ல முடியும். கடைசி நிலை இங்க இருக்கு, நடு சதுரத்துக்கு. நடு சதுரத்துக்கு குரோச போட்டா என்ன நடக்கும்?
டாட் என்ன செய்வார்ன்றா இதில் இதில் தான் டாட்டை போடுவார். ஏன்னா இதில் போட்டால் தான் மீனா வெளில விடாமல் செய்யும். ஆகவே அது சாத்தியமான விடையாக இருக்க முடியாது. இது வந்து பிழையான விடயம். அடுத்த ஆட்டமாக குரோசினை கடைசி நிறையின் இடது சதுரம். அதாவது இதில் இடது சதுரத்தில் போட்டால் வெல்ல முடியுமென்னா ரெண்டு கிடக்குது. இடது சதுரத்தில் போட்டால் என்ன நடக்கும்? டாட் வந்து இங்கே தான் போடுவேன். ஏன்டா இங்கே போடாம விட்டா மீனா வந்துடுவா. ஆகவே இதுவும் ஒரு நல்ல மூவில். அடுத்தது வந்து மூன்றாவது ஆப்ஷன். அடுத்த ஆட்டமாக குரோசினை நடுநிரையின் வலது சதுரம். நடுநிரையினுடைய வலது சதுரத்துக்கு குரோஸ் போட்டா என்ன நடக்கும்? மூலம் வெல்ல முடியுமா? இதில் போடுறதால வெல்ல முடியாது. என்றால் அடுத்ததா க்ரோஸ் டாட் வந்து எங்கேயும் போடலாம். எங்கே போட்டாலும் அடுத்த முறையில் வெல்ல முடியாது. இப்போ க்ரோஸ் இங்கே போடுறேன் இப்போ போட்டால் க்ரோஸ் எங்கே போட்டாலும் வெல்ல முடியாது. ஆக இதுவும் ஒரு பிள்ளையான ஆப்ஷன். அடுத்தது கீழே இருந்து கீழே இருந்து ரெண்டாவது பார்ப்போம். சரி, முதலாவது ரெண்டாவது மிஞ்சி இருக்கு. முதலாவது அடுத்த ஆட்டமாக குரோசினை முதலாவது நிறையின் நடுவை அமைப்பதன் மூலம் வெல்ல முடியும். நடுவில் அமைக்கலாம். அமைச்சா என்ன நடக்குமெண்டா டாட் வந்து இவ வெல்லக்கூடாதுன்னு போடுறதுக்கு இங்கே போடலாம். ஆனால் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல போடலாம். இங்கே போடலாம் அல்லது இங்கே போடலாம். ஆனால் ஏதாவது ஒரு இடம் தான் போடலாம். ஆகவே அவர் ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்க மற்ற இடத்துல போட்டு மீனா வெள்ள சான்ஸ் வெல்லலாம். ஸோ அது சரியான குட்டு. அதே மாதிரி ரெண்டாவது விடையா இருக்கு. அடுத்த ஆட்டமாக ரெண்டாவது புள்ளியா இருக்குமென்னு நினைப்பீங்க. பிள்ளையா இருக்குமென்று நினைப்பீங்க. பட் ரெண்டாவது சரிதான். அடுத்த ஆட்டமாக குரோசினை முதலாவது நிரையின் வலது சதுரத்துக்கு விடுவதன் மூலம் என்ன நடக்கும் என்று பார்த்து வந்தா வலது சதுரத்துக்கு விடுவதன் மூலம் அது இதில் போட்டால் முதலாம் நிறை என்ற கடைசி சதுரத்தை போட்டால் வெல்ல முடியுமென்று இருக்கு. மீனா இதில் போட்டால் இதுலேயும் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் டொட்டை ஏதாவது ஒரு இடத்தை தான் சூஸ் பண்ணலாம். ஒன்றில் இதில் போட்டால் மீனா வெளில விடாமல் அல்லது இதில் போடலாம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நான் போடலாம். வேறு ஒரு இடத்தை சூஸ் பண்ணிக்க மற்ற இடத்துல போட்டு மீனா வென்றதலாம். ஆகவே அதுவும் சரியான கூற்று. ஆக விடை முதல் ரெண்டு. முதலாவது சரி, ரெண்டாவது சரி, மிச்சம் மூன்றும் பிள்ளை. இவ்வளவு தான் SLMC 8க்கான ஹார்ட் கொஸ்டின்.